ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. கோடை வெயில் அடிக்கிற அடிக்கு நம்ம ஜில்லுன்னு எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுவும் ஃபுட்டாகவே சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தாங்க இன்னைக்கு ஒரு வெண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான மோர் குழம்பு செய்ய போகிறோம். நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டாக, அதே நேரத்தில் சிம்பிளாகவும் செய்ய போகிறோம். வாங்க இந்த அருமையான மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு திரும்ப இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இதை நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். அதனால் ஊற வச்சு அரைச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 300 மில்லி தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிக்காத, அதே நேரத்தில் மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு புளிப்பு சுவையில் இருக்கக்கூடிய தயிர் எடுத்திருக்கேன். அதை ஒரு விஸ்க் அல்லது ஒரு ஃபோர்க்கால் நல்லா அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வரலைன்னா மிக்சியில் ஒரு 2-3 சுத்து பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா நுர பொங்க அடித்து எடுத்துக்கணும். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த பருப்பு அரிசி நல்லா ஒரு 10-15 நிமிஷம் ஊறி வந்திருக்கு. இதை நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதாவது ஒரு 10 கிராம் அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 கிராம் இருக்கும். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம். இதை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச இந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம ஏற்கனவே தயிரை அடித்து வச்சுருக்கோம்ல, அந்த தயிர் கூட இந்த இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து அந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணியோடு சேர்த்து இதை நல்லா திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அந்த தயிர் ப்ளஸ் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 300 கிராம் வெண்டைக்காயை கொஞ்சம் நீள்வாக்கில், அதாவது ஒரு 2 இன்ச்சு 2லேருந்து 3 இன்ச்சு நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் இதை வதக்கி விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும். ஒரு 3 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. இப்போ பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா வந்துருச்சு. இதை வேற ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு அது பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதை சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 வரமிளகாயை, அதாவது சிவப்பு காஞ்ச மிளகாயை பிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கி விடுங்க. இந்த டைமில் நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து திரும்பவும் அதை வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்குனா போதும். வெங்காயம்லாம் சிவந்து வர வேண்டாம். இந்த மோர் குழம்புக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி எப்போவுமே மோர் குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போகணும். நல்லா 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மோர், அது கூட மசாலாலாம் சேர்த்தோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ மோர் ஊற்றுனோமோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் அரிசி அப்புறம் துவரம்பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப திக்காகும் கொதிக்கும்போது. அதனால் கூடுதலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களோட கன்சிஸ்டன்சி தெரியும். நல்லா அந்த மோர் குழம்பு சாதத்தில் ஊற்றி சாடும்போது நல்லா ஓரளவுக்கு குழுகுழுப்பாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை பார்த்து தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தடவை உப்பு தேவையான செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா லைட்டாக கொதி வர மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப தளதளன்னு கொதிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக கொதி வரும்போது நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிச்சுன்னா உங்களுக்கு அந்த தயிரானது தெரிஞ்சு வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு லைட்டாக இந்த ரசத்துக்கு நுர கட்டி வரும்போல அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளுக்கு சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அட்டகாசமான அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். கொஞ்சம் ஆற இது கூடுதலாக திரும்ப திக்காகும். கண்டிப்பாக ஒரு முறை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.